ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைனப் ஏபிஐ பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு லாகின் ஏபிஐ பார்த்துருவோம். ஸோ எல்லாமே சேம் தான். ஸோ ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சைனப் பதிலாக லாகின் அண்ட் சைனப் பதிலாக லாகின் அண்ட் இங்கே ரெக்வஸ்ட் பாடி பார்த்தீங்கன்னா இந்த பாடி எனக்கு வராது, சைனப் ரெக்வஸ்ட் வராது. எனக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ரெக்வஸ்ட்னு எனக்கு ஒன்று வேணும். ஸோ அதனால் நான் டிடிஓ போயிட்டு புதுசாக ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து login request. ஓகே, DTO. அண்ட் என்னென்ன மெத்தட்ஸ் நான் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெத்தட் அண்ட் என்னென்ன வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்ட்ரிங் இமெயில் ஐடி. ஓகே, இமெயில் ஐடி அண்ட் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். இது ரெண்டு தான் எனக்கு ரெக்வஸ்ட் பாடியில் கொடுக்க போகிறேன். ஸோ alt insert and getters and setters. getters and setters ரெண்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர். ஓகே, ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு பதிலாக நான் வந்து லாகின் ரெக்வஸ்ட் டிடிஓ. ஓகே, அண்ட் அதோட கரெக்டான பேரை லாகின் ரெக்வஸ்ட் டிடிஓ கொடுத்துறேன். அண்ட் அதை நான் காப்பி பண்ணி சர்வீஸ்க்கு சென்ட் பண்ண போகிறேன். சர்வீஸ் பேர் வந்து லாகின் ஏபிஐ. ஸோ லாகின் அப்படின்னு மட்டும் கொடுத்துறேன். ஓகே, ஆப்வியஸாக அந்த இது இல்லை மெத்தட். ஸோ மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட். ஓகே, ஸோ ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகிடுச்சு லாகினில். அண்ட் இது ரிட்டன் டைப் பார்த்தீங்கன்னா API response equal to new API response. Fine. Okay, and return API response. Okay, until here எல்லாமே சேம் தான். ஸோ இப்போது நான் வந்து இங்கே என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேலிடேஷன் பண்ணணும். அதை நான் பண்ணல. வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் ரெபாசிட்ரியில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை யூசர் எக்ஸிஸ்ட் with given email and password. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் கரஸ்பாண்டிங் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து நான் யூசர் ரெபாசிட்ரி டாட். ஓகே, ஸோ இது வந்து யூசர் ரெபாசிட்ரி டாட் ஃபைண்ட். ஸோ இங்கே வந்து நான் ஃபைண்ட் ஒன்னெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு யூசரோட ஐடி தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். அப்படியும் நான் ஐடி தெரிஞ்சாலும் நான் டேரெக்டாக அலோவ் பண்ண முடியாது. நான் வாங்குறதே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான் வாங்குறேன். அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணி ஆகணும், ஒரு ரெபாசிட்ரி மெத்தட். ஓகே, ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபைண்ட் ஒன் பை. ஓகே, ஸோ நான் நேம்டு குறி பண்ணுறேன். உங்களுக்கு நேம்டு குறி தெரியலன்னா மேலே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஓகே, find one by okay email id and password. ஓகே, அண்ட் இமெயில் ஐடி வந்து நான் வந்து கேப்ஸாகவும் கொடுக்கலாம், ஸ்மாலாக கொடுக்கலாம். ரெண்டும் கொடுத்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணோம். அதனால் இதுக்கு வந்து நான் வந்து இக்னோர் கேஸ் ஓகே அப்படின்னு நான் கொடுத்து அண்ட் தென் இங்கே வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் டீட்டெயிலில் இருக்கிற இமெயில் ஐடி அண்ட் லாகின் டீட்டெயிலில் இருக்க கெட் பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதனால் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி நான் இருந்துச்சு அப்படின்னா அந்த யூசரோட என்டிட்டி நான் இங்கே எனக்கு வேணும். ஸோ தட் எனக்கு வந்து யூசர் அப்படி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து வெறும் இதுக்கு பதிலாக இஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி போடலாம். ஓகே, ஸோ நான் யூசரோட டீட்டெயில்ஸே வேணும்னு சொல்லிட்டு தான் நான் யூசரை எடுக்கிறேன். யூசர் அண்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு. ஓகே, ஸோ ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகிரும். ரெபாசிட்ரிக்குள்ளே யூசர்னு ஒரு ரிட்டன் டைப்பில் இந்த ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எரர் போயிடும். அண்ட் உங்களுக்கு ஓகே, அண்ட் இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இஃப் யூசர் ஈக்குவல் டு நல், இந்த இது நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ஏபிஐ ரெஸ்பான்ஸ் டாட் செட் டேட்டா வந்து ஒரு மெசேஜ் மட்டும் இப்போ நான் கொடுக்குறேன். யூசர் லாகின் ஃபெயில். ஓகே, எல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா API response dot set data user logged in new captcha கொடுத்துடலாம். தென்
ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்ளிகேஷனை. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இன்சோமினியா போய்க்கலாம். ஓகே, சம் எரர். என்ன எரர்னு பார்த்துருவோம். No property password found for user. Did you mean? Oh, spelling mistake. Password பார்த்தீங்களா? ஸோ நம்ம இங்கே அந்த என்டிட்டி கிளாஸில் யூசர் என்டிட்டி கிளாஸில் இருக்கிற எக்ஸாக்ட் நேம் தான் கொடுக்கணும். அதான் நேம்டு கொரின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாஸ்வேர்ட் ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ பாஸ்வேர்ட் மறுபடியும் அப்டேட் பண்ணிடலாம். ரீநேம் ரெஃபரன்ஸ் பாஸ்வேர்ட். நான் ரெபாசிட்டரி போயிட்டு இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஓகே கொடுத்து மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு ஓகே இது சைன்அப். ஸோ இன்னொரு ஏபிஐ நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் டூப்ளிகேட் அண்ட் இதுக்கு பேர் வந்து லாகின் கிரியேட். ஓகே, ஸோ இது வந்து லாகின் ஏபிஐயில் இருக்க எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் நேம் வச்சு நான் லாகின் பண்ண மாட்டேன். இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போது abc@gmail அண்ட் abc இது ரெண்டும் தான் நம்மளோட டேட்டாபேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். கிளிக். வாவ், ஸோ ஃபஸ்ட் டைமே லாகின் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் லெட்ஸ் சே abcd கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். லாகின் ஃபெயில்னு வந்துச்சு. ஓகே, ஒர்க் ஆகுது. அண்ட் கேஸ் சென்சிட்டிவ் செக் பண்ணிடலாம். ஸோ ஏபிசி கேபிட்டல் நான் கொடுத்து சென்ட் பண்ணாலும் லாக்இன். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே போய்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சைன்அப் அண்ட் லாகின் இந்த ரெண்டு ஏபிஐக்கும் வந்து எப்படி ஒரு JWT டோக்கன் ஜெனரேட் பண்ணுறது அண்ட் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காமல் நான் வந்து JWT டோக்கனாக நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கோட் சிம்பிள். அண்ட் இது கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பை.